எல்லாம் நல்லா இருக்கீங்களா? சரிங்க. ஒரு பையங்க, ஒரு இளைஞர் நைட்டு படுக்கும்போது ஆம்பளையாக இருந்தவர் முழிச்சு பார்த்தா பொம்பளையாக மாறிட்டாருங்க. அதிசயமாக தானே இருக்கு. அந்த விஷயத்தை தான் இப்போ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோங்க. உத்தரப்பிரதேச மாநிலத்தில் முசாஃபர் நகர்ங்கிற மாவட்டங்க. முசாஃபர் நகர் மாவட்டத்தில் மன்சூர்பூர் அப்படிங்கிற கிராமத்தில் பாக்கியராஜ்பூர் அப்படிங்கிற ஒரு மருத்துவக் கல்லூரி இருக்குங்க. அந்த மருத்துவக் கல்லூரியில் உடம்பு சரியில்லாமல் ஒரு பையன் அட்மிட் ஆகியிருக்கார். அவர் சஞ்சக் கிராமம், சஞ்சக்ங்கிற பக்கத்தில் இருக்கிற கிராமம். அவர் பேர் முஜாஹித்ங்கிறவர். அவருக்கு வயசு 20 வயசுங்க. அவர் கொஞ்சம் உடம்பு சரியில்லாமல் இருந்திருக்காரு. அவருக்கு தெரிஞ்ச ஒருத்தர் அவர் கூட்டு போய் ஆஸ்பத்திரி போய் சேர்த்திருக்காருங்க. நைட்டு அங்கே படுத்திருக்கும் போது அந்த ஆஸ்பத்திரியில் இருக்கிற ஊழியர்கள் அவருக்கு மயக்க ஊசியை போட்டு அவருடைய ஆண்குறியை அகற்றிட்டாங்க. அவருடைய ஆண்குறியவே அகற்றிட்டு ஆப்ரேஷன் பண்ணியிருக்காங்க. அவர் ஆம்பளையாக படுத்தவர் பொம்பளையாவே மாற்றிட்டானுங்க. இதுக்கு காரணம் அந்த அவங்க அப்பாவுடைய ஃப்ரெண்டு ஒருத்தர் ஓம் பிரகாஷ்ன்றவர், அவருக்கும் இந்த ஓம் பிரகாஷுக்கும் இந்த பையனோட அப்பாவுக்கு நிலத்தகராறு ஏதோ ரொம்ப நாளாக இருந்திருக்கு. அதனால அவங்க அப்பா பழி வாங்கணும் அப்படிங்கிறனால என்ன பண்ணியிருக்காப்புல, பொய் சொல்லி ஏமாற்றி இந்த பையனை உனக்கு உடம்பு சரியில்லை வா ட்ரீட்மெண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி ஏதோ சொல்லி ஆஸ்பத்திரி போய் அட்மிட் பண்ணியிருக்காப்பிங்க. அந்த ஆஸ்பத்திரியில் அங்கே உள்ள ஆளுங்களை கரெக்ட் பண்ணி இந்த பையனோட ஆண்குறியவே எடுத்துட்டாங்க. இவனுடைய ஒப்புதல் இல்லாமலே இவனுடைய ஆண்குறியை எடுத்துட்டாங்க. இவன் காலையை முழிச்சு பார்க்கறான், இந்த மாதிரி இருக்கு. இவன் பொம்பளையா மாறிட்டான். அப்பா அவர் இந்த ஓம் பிரகாஷ் என்ன சொல்லியிருக்காரு, இந்த மாதிரி நீ இப்போ பொம்பளை ஆகிட்ட, நீ ஆண் கிடையாது, பொண்ணா மாற்றிட்ட, பொண்ணா நீ மாறிட்ட, உன்னை நான் கல்யாணம் பண்ணிட்டு போகிறேன், நம்ம 2 பேரும் ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் போய் 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாம், அதுக்கு நீ ஒத்துக்கிற உன்னை உண்டு இல்லைன்னு பண்ணிடுவேன்னு சொல்லி மிரட்டியிருக்காருங்க. அப்போ இதுக்கெல்லாம் காரணம் இந்த ஓம் பிரகாஷ் தான். அதுக்கு காரணம் அவங்க அப்பாவோட இருக்கிற விரோதம். ஆனால் ஒரு இளைஞனோட வாழ்க்கை பூராத்தையுமே பலாக்கியிருக்காங்க. அதனால இந்த வேலை செஞ்சவங்களை கண்டிப்பாக தண்டிக்கணுமா இல்லையா? கண்டிப்பாக தண்டிக்கணும். சரிங்க. வேற ஒரு நல்ல வீடியோவோட உங்களை நான் பார்க்குறேன். நன்றி.